12 மணி வரைக்கும் நம்ம இங்க இருப்போம். 12:01 சட்டமன்றத்துக்கு முன்னாடி போயிடுவோம். போயிட்டு ஐயா நான் எவ்வளவு நாளா கேட்டமே எங்களுக்கு கூலி கொடுங்க, அதுக்காக சொல்ல முடியுமா? வந்து ஈடுபடுத்தல அவர்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனையை தீர்வுனா நம்ம இங்க இருந்து சந்தோஷமா 10 மணிக்கு பிரச்சனை 10 மணிக்கு பிரச்சனை ஐயா ரொம்ப சொல்லுங்க குழந்தைக்கு வராதீங்க, விலை இடைவெளி விட்டு உட்காருங்க, நெரிசல் இருக்கக்கூடாது. நம்மளுடைய போராட்டத்தை அலுவலகப்பட்ட மாசம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு நல்ல இடைவெளி விட்டு உட்காருங்க. நம்மளாம் விவசாயி ஊருக்கு சோறு போட்டவங்க நீதிகளை உட்கார வச்சு பார்க்கறது அரசு. இந்த அரசுக்கு பல விஷயங்கள் தெரியப்படுத்தி நினைக்கிறேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் கூட போட்டுட்டு எங்கடா டிஸ்கவுண்ட் கிடைக்கிற மோடி உட்கார்ந்துருக்கான். புரிஞ்சுங்களா? அந்த விவசாயத்தை கைவிடுறாங்க. அந்த விவசாய கைவிடப்பட்டதுனால இந்த விவசாய வீதியில உட்கார வைக்கிறதும் பௌத்தர் சொல்லுங்க ஆட்டோவை தெருவில் உட்கார வைக்கிறதும் இந்த தமிழ்நாடு இனப்பட்டம் சொன்னாங்க. அதோடைய பண்பாடு பலருக்கு ஒரு சிலருக்கு 50 ஆட்டோவை வந்து புரியாது இல்லையா? ஆட்டோவை அரவணைக்கிறவன் விவசாயம் அரவணைப்பாங்க. அம்மாவை சந்தோஷமா வச்சிருந்தவன் விவசாயம் அரவணைப்பாங்க. அம்மாவை வீதியில விடுறவன் விவசாய வீதியில விடுவான். நம்ம என்ன கேட்டோம்? 7 மாசம் ஆச்சு. ஒரு 1000 கிலோமீட்டர் எனக்கு 35 கிலோமீட்டர் போட்டா எனக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் 25, அதாவது எனக்கு 35 கிலோமீட்டர் போட்டா அவங்க 40 கிலோமீட்டர் போட்டுதான் வாடகை என்ன ரெக்கார்டு வாங்கல. போன நேரம் ஆலைக்கு ஐயா 1 கிலோமீட்டர் ஏற்றி கொடுங்க. இதனால ஒரு ஆலைக்கு ஒரு 300-400 தைக்கு வருது. எல்லாத்தையும் அமைச்சு என் ஊரை கட்டி எழுந்து போய் அந்த எத்தனை கிலோமீட்டர் குறிப்பிட்டீங்களோ அதை தம்பி விட்டுருக்காரு. அது போல